பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த அதிகாலை ஜபம் செய்யுங்க, வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா அந்த அதிசயம் அற்புதம் எப்படி ஜெபம் பண்ணா நடக்கும்? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் பாருங்க, அதிகாலையில ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. இது எதனால? என் பகல் நேரத்துல இல்லைன்னா ஈவினிங் ஜெபிச்சா அதிசயம் நடக்காதா அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். உண்மையா இல்லையா? அதிகாலை ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, பைபிள் வசனம் சொல்லுது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு அதிகாலையில தேடணும் அப்படின்னு சொல்லி. நம்மள எத்தனை பேர் அதிகாலையில ஆண்டவரை தேடுறோம்? நம்ம ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி அதிகாலை வேலையில எழுப்பி அந்த நாளை ஆண்டவர் கரத்துல ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த நாட்களை தொடங்கும் போது அந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதம் மிகுந்த நாளா மாறும். நம்ம இப்படி அந்த நாளை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஏதோ காலையில எழுப்பி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படி இல்லாம அந்த ஜெபம் விசுவாசம் நிறைஞ்ச ஜெபமா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆத்மா பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஆத்மாவா இருந்து ஜெபிச்சோம்னா கண்டிப்பா அந்த ஜெபங்கள் கேட்கப்படும், அற்புதங்களும் நடக்கும். இப்ப நீங்க யோசிக்கலாம், பரிசுத்தம் அதாவது பாவம் இல்லாமல் இருக்க ஆத்மா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்த பாவத்துல இருந்து எப்படி நாங்க வெளியே வர முடியும்? இந்த உலகம் தொடங்கினதே பாவத்துல இருந்து பாவியாகவே பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போதே பாவ இருள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம பாவியா தான் பிறக்கிறோம். ஏன்னா பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை தோறும் நம்ம பின்தொடரும். அப்படிங்கும் போது நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்ம கூடவே வரும். அதனால இந்த பாவத்துல இருந்து நம்ம மனம், அதாவது கழுவப்படணும் அப்படின்னா யாருடைய துணை நமக்கு வேணும்? பரிசுத்த ஆவியானவராகி இயேசு கிறிஸ்துவோட துணை நமக்கு வேணும். எல்லா உயிரினத்தையும் விட ஆண்டவர் தான் நம்ம பாவங்களுக்காக மறைத்தவர். அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். அப்போ நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிட்டு பாவத்துல இருந்து மனம் திரும்பணும். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இருக்கும்போது அந்த நாட்கள்ல நம்மளுக்கு தெரியாம சில பாவங்கள் நம்ம செய்திருப்போம். தெரிஞ்சு செய்யற பாவங்களும் உண்டு, தெரியாமல் செய்யற பாவங்களும் உண்டு. ஆனா நம்ம ராத்திரி வேளையில தூங்கும் போது ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணியிருப்போம். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு இருப்போம். நைட்டு தூங்கும் போது இந்த ஆத்மா இளைப்பாறும், அதாவது வெளியே நடக்கிற விஷயங்கள் ரொம்ப தெரியாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஆனா நல்ல சிந்தனைகளோட தூங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நல்ல சிந்தனைகளோட தூங்கும் போது நம்ம அடுத்த நாள் காலையில பாருங்க, பாவங்கள் இல்லாத புது ஆத்மாவாவே இருக்கும். ஆனாலும் நம்ம அகைன் ப்ரேயர் பண்ணும் போது பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு தான் நம்ம ஜெபிப்போம். இப்படிங்கும் போது இது பரிசுத்தமான ஆத்மாவா இருக்கும் போது ஆண்டவருடைய ஆத்மாவும் நம்ம ஆத்மாவும் பாண்டிங்ல வரும். அதனாலதான் அதிகாலையில ஜெபிக்க சொல்றது. இப்போ ஆண்டவருடைய ஆத்மா பாண்டிங்ல இது ஈஸா கனெக்ட் ஆகும் இந்த காலை வேளையில. அப்போ அதனாலதான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த தேவன், அந்த பரிசுத்த தேவனை பார்க்கணும்னா நம்மளும் பரிசுத்தம் ஆகணும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம அதிகாலையில எதனால ஜெபிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஜெபங்கள் செய்யும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? காலையில நீங்க எழும்புங்க. எழும்பின பிறகு நம்ம ஜெபம் பண்ணுகிற நேரம் அமைதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையில போய் உட்கார்ந்து நீங்க ஆண்டவர் சமூகத்துல நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, நாளைக்கு அந்த நபரை பாக்குறதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் கொடிய கொடிய வியாதி மறிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதுக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள் அவர் அறிஞ்ச பிறகு நமக்கு செய்திருப்பாரு, அந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இப்படி நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நன்மைக்கும் நம்ம நன்றி சொல்லும் போது ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, துதிங்க ஆண்டவர் சமூகத்துல. துதிக்க துதிக்க நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கட்டுகள் அவிழும். துதிக்க துதிக்க சாத்தான் பறந்து போவான், மறைஞ்சு போவான், ஒண்ணுமே இல்லாம துதிக்கு சாத்தான் நடுங்குவான். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த தீமையான எண்ணங்கள் மாறணும், தீய சக்தி மாறணும் அப்படின்னா நம்ம துதிக்க மறக்கவே கூடாது. நம்ம துதிக்கணும். துதிக்க துதிக்கதான் ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்மளை சூழ்ந்து இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில கட்டுகள் உடையும். மூணாவது பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அறிக்கை. நம்ம செய்த பாவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம உள்ளூர ஆத்துமாவில நம்ம செய்கிற பாவங்கள் சென்று உணரப்படும். அந்த பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க தொடங்கணும். இப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபம் பரிசுத்த ஜெபமா மாறும். நம்ம பாவங்கள் ஆண்டவர் என்ன செய்வாரு, கழுவாரு. கல்வாரி சிலுவைன்றதால கழுவி பரிசுத்தமாக்கப்படும் போது நம்ம பாவமற்ற அந்த ஆத்மா ஆண்டவரோடு ஈசா லிங்க் ஆகும் ஆத்மாவோட. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கலந்த ஜெபமா இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாலை வேளையில நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மாறி ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உலகத்துல மனிதர்கள் அதிசயம் செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயங்களை விட ஆண்டவர் கண் இமைக்கிற நேரத்துல செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்தா உங்களுக்கே இதுலலாம் நமக்கு அதிசயம் நடக்குமா, அற்புதம் செய்வாரா ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு கூட சோர்வோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா அதுக்கு ஒரு நிமிஷம் வரை ஆகாதுங்க, செய்து முடிப்பாரு. பாருங்க, பைபிள்ல கோலியா தன்னுடைய முறியடிச்சு தாவீது எவ்வளவு சின்னவன், அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விசுவாசம். ஆண்டவர் நான் நம்பி இருக்கேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் அந்த கோலியாத்தை முறியடிக்க தாவீதுக்கு உதவியது. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு, அற்புதத்தை செய்வாரு. இப்போ நீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவார் அப்படின்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி அப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, என்ன காரியத்துல அதிசயம் வேணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும்னு சொல்லியிருக்காண்டவரே. அப்பா, நீங்க அனைத்து காரியங்களும் செய்ய வல்லவராய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல அற்புதம் நடக்கணும்னு சொல்லி காத்திருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பர் இருந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.